ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு முருங்கைக்கீரை போட்டு கடையலான்ட்டு பருப்பு போட்டிருக்கேன். மண் சட்டியில் பருப்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அது கூட மஞ்சத்தூள், 2 சீரகம், 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4 பல், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரை போட்டு கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து தாளிச்சுக்கு கடைஞ்சிக்கலாம். தான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், அலசி இதை தாளித்து இப்போ கடைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா சட்டி காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. சின்ன வெங்காயம், வரமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுமல்ல சீக்கிரமாக, அதுக்கு தான் உப்பு சேர்க்காது. உப்பு இல்லைன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த உப்பு கூட கொஞ்சம் நேரம் வேக கீரையிலேயே. கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. பொரியல் பண்ணையில் அதே மாதிரி தான் மூடி வச்சு நம்ம தட்டு வச்சு பண்ணக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வேக வச்சு பருப்பு ஊற்றி கடைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட வேக வச்சு வச்சுக்கிறேன் பருப்பு இதில் பண்ணிக்கலாம். தக்காளி அது கூடயே போட்டேங்க. தக்காளி நிறைய சேர்க்க மாட்டேன். இது வந்து கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து கடைசியாக தான் நான் போடுவேங்க. பார்த்திங்கன்னா தாளிக்கையிலேயே கொஞ்சம் உப்பு போட்டேன், அது பத்தாது. இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ உப்பு பத்தாது. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கடைஞ்சி நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், பருப்புமே கீரையும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதை பருப்பாக மாற்றி வச்சு கடையிறனாலும் கடைஞ்சிக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் லைட்டாக. வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்களாம், நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். பாருங்கள், பருப்பாக மாற்றி வச்சு பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இது கூட 2 கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை வந்து சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.